வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா குருமாக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்டு இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இது பட்டை, கிராம்பு, சோம்பு, பூண்டு, இஞ்சி, தேங்காய், பொட்டுக்கடலை இதையெல்லாம் கல்பாசி இதெல்லாம் வச்சு அரைச்சிட்டு வச்சுருக்கிறேன். மாவு ஃப்ரிட்ஜில் பிணைஞ்சி வச்சுட்டேன். சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கினோன்னே அந்த காய்கறிகளெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டாணியும் ஊற வச்சு வேக வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். புதினா வீட்டிலையே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்னு. கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிக்கிறப்போ. மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச கலவையை கலந்து தண்ணி ஊற்றி சரிங்க, ஓகே, புதினாவை தூவி இறக்கிட்டோம்னா குருமா ரெடி. சப்பாத்தி குருமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையும்.